ஆண்டுல மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது விரைவாக ஒரு சீர்திருத்த மசோதாவை அதில் புகுந்து இந்த பைனான்ஸ் பில்லோட சேர்த்து பிரசிடென்ட் பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்தார்கள். இந்த சீர்திருத்த மசோதா எதுக்கென்று புரியவில்லை. பிறகுதான் தெரிஞ்சது இது ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகளை மறுப்பதற்கு ஒரு சீர்திருத்த மசோதா என்று தெரிய வந்தது. என்னென்ன திருத்தங்கள் என்றால் டிஏ அகலப்படியை நிறுத்துவதும் அகலவிலப்படியை நிறுத்துவதும் 8வது பே கமிஷனுடைய பைனான்சியல் அப்கிரேடேஷன் கொடுக்காதபடி பல காரணங்களை வைத்துக் கொண்டு இந்த சீர்திருத்த மசோதாவை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்டில் வந்தார்கள். ஓய்வூதியர்கார அசோசியேஷன் சங்கங்கள் அனைத்தும் SRPS மற்றும் அகில இந்தியா சங்கங்கள் அனைத்தும் பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட எதுக்கு இந்த சீர்திருத்த மசோதாவை அவசரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது இது உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் நடக்காது, நீங்க போகலாம், ஒன்றும் நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, இதுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி, ஒரு சூழ்ச்சி இருக்கு, இதுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போராட்டத்தை ஆரம்பித்தோம். 4ஆம் தேதி ஏப்ரல் என்று கலெக்டர் ஆபீஸ் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். இது 2வது கட்ட போராட்டமாக மனித சங்கிலி என்று நடத்துகின்றோம். இதுல முக்கியமான சங்கங்கள் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் தாக்கல் செய்வதற்கும் ஒரு ஆலோசனை இருக்கின்றது. இந்த பல ஆண்டுகளாக சர்வீஸ் செய்துவிட்டு நாங்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு நாங்கள் இந்த கட்டத்தில் நிற்கும் போது டிஏவும் பைனான்சியல் அப்கிரேடேஷனும் கட் பண்றதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பண்ணல. இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன, இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டா இருக்கும். மாநில அரசும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த டிஏ வராது, அவங்களுக்கும் இந்த பே கமிஷன் அப்கிரேடேஷன் வராதுன்னா இப்போ வாங்குற பென்ஷனை சாகும் வரை இதே பென்ஷன் என்று சொல்லும் போது இப்பொழுது முட்டை 7 ரூபாய், ஒரு 10 வருஷம் போன பிறகு முட்டை 25 ரூபாய் இருக்கும் போது இதே பென்ஷன்ல எப்படி வாழ்வாதாரம் நாங்கள் நடத்துறது என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக இப்பொழுது ஒரு போராட்டத்தை நாங்கள் அணுகியிருக்கிறோம். வெற்றிகரமாக முந்தியிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இந்த போராட்டத்தில் இது மிகவும் முதிர் வயதானவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இது ஒரு நாட்டிற்கு ஒரு அசிங்கம் என்று அவர்கள் கருதவில்லை. அவர்கள் கருதினால் இது இந்த மசோதாவை வித்ரா பண்ண வேண்டும், இதை கருத வேண்டும். இது ரொம்ப இது உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றது. உலகமே இந்தியாவினுடைய போக்கை இந்த மாதிரி வயதானவர்கள் ஓய்வூதியக்காரர்களை பாதிப்புக்குள் தள்ளுகிறார்கள் என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது இதை நம்ம வித்ரா பண்ண வேண்டும். மேலும் எங்களுடைய கேள்வி என்னவென்றால், காசு இல்லை, மத்திய அரசுக்கு காசு இல்லை, இந்த சலுகை கொடுக்கிறதுக்கு காசு இல்லை என்றால் பல கார்பரேட்டுக்கு மாத்திரம் இந்த டாக்ஸ் கன்செஷன் கொடுக்கிறீங்களே, இது மாத்திரம் எப்படி சாத்தியம், அது மாத்திரம் எப்படி சாத்தியம் என்றுதான் எங்களுடைய கேள்வி. அம்பானி மற்ற பல கார்பரேட் இன்கம் டாக்ஸுக்கெல்லாம் 30% 25% கீழே இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு இப்போ ஓய்வூதியர்காரர்கள் பல இந்த நாட்டை அந்த காலத்துல நல்லா நாட்டை நிறுத்தினாங்க. இப்போ நாங்க வயதாகி ஓய்வூதியர்காரர் வரும்போது எங்களுக்கு சலுகை இல்லை என்று சொல்லும் போது அது கஷ்டமாக எப்படி ஃபீல் பண்றோம்னா சார், எங்களுக்கு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஓய்வூதியம் வரும்போது ஒன்லி அவனும் அவன் வைஃப் மாத்திரம் தான் இருக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலி இருக்கு சார். வேற மெனி ஓய்வூதியக்காரர்கள் கல்யாணமாகாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிராண்ட் ஃபாதரும் தாங்கி கொண்டு இந்த ஓய்வூதியத்தான் ஒரு குடும்பத்தை நடக்குது என்று பார்க்க வேண்டும். மத்திய அரசினுடைய ஃபார்முலா என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு மாத்திரம் தான் ஓய்வூதியம் என்று அந்த கணக்குல தான் பாக்குறாங்க. ஆனா அப்படி பார்க்க கூடாது.
அவங்களுடைய பேரண்ட்ஸும் இன்னும் கல்யாணம் ஆகாத சில்ட்ரனும் இவங்களை நம்பி இந்த ஓய்வுதனை நம்பிக்கொண்டுதான் சில குடும்பங்கள் நடத்துகின்றார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இதை வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லா டெமோக்ரஸிஸ்லாம் பென்ஷனை வந்து யாருமே கை வச்சது இல்லை சார். இந்த மாதிரி கை வச்சதே இல்லை. உலகம் ஃபுல்லாவே ஒரு டெமோக்ரஸிஸ்ல கை வச்சதே இல்லை. இந்தியா தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த போக்குல போயிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. சார் அடுத்த கட்டம் வந்து கோர்ட் மூலியமாகவும் சுப்ரீம் கோர்ட் மூலியமாகவும் தாக்கல் செய்து ஒரு பாலிசி, என்ன பாலிசி ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது. கவர்மெண்ட் வந்து தெளிவாக ஓய்வூதியர்காரர்களுக்கு இவ்வளவு செலவாகுது, அந்த செலவை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஒரு கட் அண்ட் ரேட்டை ஏன் சொல்ல மாட்டாங்க? இது எங்களை வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு காசு இல்லவும் சொல்றாங்க. அப்படி காசு இல்லைன்னா அம்பானி இவங்களுக்கு மாத்திரம் சலுகை கொடுக்கறதுக்கு மாத்திரம் காசு வருதா? அது எங்க வருது? இந்த பட்ஜெட்ல 9,000 crore rupees தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனே சொல்றாரு அம்பானி இஸ் டிஃபால்டர்னு. இப்படி சொல்லும் போது எங்களுக்கு மாத்திரம் கொடுக்கும், எங்களுக்கு மாத்திரம் இப்படியா அந்த வேற கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. நாங்களும் we are also paying income tax சார். நாங்களும் இன்கம் டாக்ஸ் paying. நாங்க வந்து யாருமே நாங்க சர்வீஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸ் போடலாம். இப்ப கூட சில பேர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. நானே கட்டுறேன் இன்கம் டாக்ஸ். நான் கட்டுறேன். ஐ எம் பேயிங் ஃபார் தி கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். அது நீங்க யோசிக்கலாம். இந்த மார்ச் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இந்த பைனான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த யாரு இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே புரியல சார். நிச்சயமாவே இட் இஸ் பிக் ஷாக் டு அஸ். ஓய்வூதியர்காரர் உடைய பாக்கெட்ல கை வைக்கணும்னு சொல்லி யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னா யாரு? இத்தனை கவர்மெண்ட் சார். நம்ம சுதந்திரம் வாங்கி 8 years ஆகுது. 80 பட்ஜெட்ஸ் வந்து இருக்கு. 80 பட்ஜெட்லயும் ஓய்வூதியர்காரரை பத்தி ஒரு சலுகை தான் கொடுப்பாங்க கட்டி. அவங்க கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்குற மாதிரி இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் டெமோக்ரஸிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இட் இஸ் a very bad day for pensioners sir. Very bad day. இது வந்து ஒரு freedom struggle for pensioners சொல்லலாம் கண்டி. இட் இஸ் a freedom struggle for pensioners. ஏன்னா ஃபியூச்சர்ல இருக்கிறான் பாருங்க வரப்போற பென்ஷனர்ஸ், அவன் எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களே 75 வயசு ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். நாளைக்கு ரிட்டையர் ஆகும் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு எனக்கு புரியல சார். இப்போ இருக்கிற விலைவாசியை பார்த்தா எப்படி அவன் தாக்கு பிடிக்க போறான்னு எல்லாம் பிச்சைக்காரன் ஆயிடுவான் சார். ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பிச்சைக்காரன் ஆயிடுவான். எப்படி சார் இப்போ ஒரு முட்டை 7 ரூபாய் 20 பைசா இருக்கு. அது அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடியுமா? எங்களால கட்டுப்படுத்த முடியுமா? எங்களுக்கு டிஏ வேணாம் சார். டிஏ கொடுக்க மாட்டோம்னு சொல்றான். எங்களுக்கு நீங்க விலைவாசி கட்டுப்படுத்துங்க, டிஏ வேணும். முடியுமா? முடியலையா? உங்களால முடியலையே. ஏறினே இருக்கு. அரிசி விலை 35 ரூபாயில இருந்து இப்ப 60 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 100 ரூபாய் ஆயிடும், 200 ரூபாய் ஆயிடும். இப்படியே போயின்னு இருந்தனா இதே பென்ஷனை வச்சுக்கின்னு எப்படி சார் காலம் கட்டுறது? ரெண்டெல்லாம் எவ்வளவு ஏறி இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணோம்னா எவ்வளவு செலவு பண்றாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். என்ன இவங்க இந்த கவர்மெண்ட் பாலிசியா என்னன்னு புரியல சார். எல்லாம் ரிச் மேன் பாலிசி, நாட் ஃபார் போர் மேன். போர் மேனுக்கு பாலிசியே இல்ல சார். ஒன்லி ரிச் மேன் தான். ரிச் மேனுக்கு, கார்பரேட்ஸுக்கு, பெரிய தலைவர்களுக்கு சலுகை கொடுக்கறதுலயே கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. போர் ஃபெலோஸ்க்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆல் இந்தியா ரிட்டையர்ட் ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன்ல இருந்து இந்த ஹியூமன் டைம் போராட்டத்தை கலந்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த 2025 நிதி மசோதாவை எதிர்த்து ஓய்வூதியதாரர்களாகிய நாங்கள் எங்கள் போராட்டக் குரலை இங்கே தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். நிதியமைச்சருடைய அறிக்கையின்படி 8வது பே கமிஷனில்
8வது பே கமிஷன் பரிந்துரைகளின்படி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு பென்ஷனாக கொடுப்போம். மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பஞ்சப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சட்டமாக ஏற்றி இருக்கிறார்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி சட்டமாக ஏற்றியிருக்கிறார்கள். அதை அனைத்து சம்மேளனங்களும் கேட்டதற்கு அதை நாங்கள் ஓய்வூதியத்தை பற்றி பேசவில்லை, நாங்கள் வேலிடிட்டி இன் பென்ஷனும் வேலிடேஷனை பற்றி மட்டும்தான் பேசணும் என்று சொல்லியிருக்கோம். வேலிடேஷன் என்பது அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் வேலிடேஷன் கிடையாது. அதை அவர்கள் பே கமிஷனில் பார்த்துக் கொள்வார்கள். 10 வருடத்துக்கு ஒரு முறை பே கமிஷன் கொடுக்கும் பொழுது 10 வருடத்திற்கான பொருளாதார நெருக்கடியை நினைவில் கொண்டு அவர்களுடைய டிக்னிட்டி, வேலைக்கான டிக்னிட்டியை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த சம்பள விகிதத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுது நாங்கள் எந்த சம்பள விகிதத்தில் இருந்தோமோ அந்த சம்பள விகிதத்தை ஓய்வூதியருக்கு பொறுத்து அதனுடைய பென்ஷனை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் இப்போது 10 வருடங்களில் நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. நாங்கள் வாங்கும் பென்ஷன் அனைத்தும் வரியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறோம். வரி இல்லாத எந்த ஒரு பொருளை நாங்கள் வாங்குவதில்லை. மற்றும் பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பு, மருத்துவ செலவு, ரோட் டிரான்ஸ்போர்ட் அனைத்துக்கும் வரி கட்டுகிறோம். நாங்கள் வாங்குகிற பென்ஷன் அனைத்தும் வரியாகவே போய்விடுகிறது. இதில் அவர்கள் வாலிடேஷன் என்று பென்ஷனர்களை முடக்க பார்க்கிறார்கள். நாங்கள் சும்மா இவர்களை கேட்கவில்லை. நாங்கள் எங்களுடைய 40 வருட உடல் உழைப்பை சிந்தி இந்த நாட்டை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் வாங்கி ஒரு 25 வருடத்தில் நாங்கள் இந்த பணிக்கு வந்திருக்கிறோம். பணிக்கு வந்து எங்களுடைய உழைப்பினால் இந்த நாட்டை இப்பொழுது இவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார், உலக பொருளாதாரத்தில் நாங்கள் 5வது இடத்தில் இருக்கிறோம் என்று. அந்த பெருமை எங்களை சாரும். நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து நாங்கள் எங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து இந்த நாட்டை மேலேற்றி இருக்கிறோம். எங்களுக்கு பென்ஷன் இல்லை என்பது தொழிலாளர் வர்க்கத்தில் பென்ஷனர்களை வஞ்சிப்பதாகும். இவர்கள் என்று இருந்தாலும் நாங்கள் ஓய்வூதியர்கள் ஓட்டு எண்ணும் பொழுது எங்களிடம் வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் நினைத்தால்தான் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். நாங்கள் ஓட்டை மாற்றினோம் என்றால் இவர்கள் நடுரோட்டு, நாங்கள் இப்போது நிற்பது போல் இவர்கள் நடுரோட்டுக்கு வர வேண்டியதுதான். நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம் இதை. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தொழிலாளிக்கு இத்தனை வருஷம் நம்ம ஒரு சம்பளம் கொடுத்தோம். அடிக்கடி ஏறுற பொருளாதாரத்தை வச்சு பஞ்சப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் பண்றதுக்காக பஞ்சப்படி கொடுக்குறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சம்பளத்தை பஞ்சப்படியோட இணைச்சு சம்பளத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி தொழிலாளர்களுக்கு மாற்றி அமைக்கும்போது, நேற்று நான் தொழிலாளி, இன்று ஓய்வூதியர். அதே போல்தான் இன்று தொழிலாளியாக இருப்போம், நாளைக்கு ஓய்வூதியராக மாறும்பொழுது அவர்களுக்கு இந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். தொழிலாளியாகிய எங்களுக்கு நாங்கள் எந்த போராட்டம் வரைக்கும் செல்ல நாங்கள் தயாராக, நாங்கள் பெற்றிருக்க எல்லாவற்றையும் போராடித்தான் பெற்றிருக்கோம். தொழிலாளர்களாக எங்களுக்கு போராட்டம் புதிதல்ல. 74 நாங்கள் போராடிதான் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு போராட்டம் பெரிதல்ல. எந்த வெள்ளைக்கு வேண்டுமானாலும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம். விவசாயிகளை போல் ஓரிடத்தில் நின்று நாங்கள் ரோட்டை முடக்க மாட்டோம். இந்தியா முழுவதையும் நாங்கள் முடக்குவோம். அதாவது 56 லட்சம் பென்ஷனர்ஸ், 56 லட்சம் பென்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. இது 56 லட்சம் பென்ஷனர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். 56 லட்சம் பென்ஷனர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வரும். போராட்டம் பண்றீங்க, அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு மேல இருக்க இந்த சம்மேளனம் இருக்கு, அவங்க கூட பேசி அதுக்கான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். லோக்கோ பைலட் ரிட்டையர்டா 18 வருஷம் ரிட்டையர்டா. நான் இரவும் பகலாக ரயில் ஓட்டி ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு பென்ஷன் இல்லைன்னு சொன்னால் இந்த குடும்பம் என்ன ஆகுறது? ஆகையினால நீங்கள் இந்த பென்ஷன் வரவில்லை என்றால் ஓட்டு போட மாட்டோம், பிஜேபி ஓட்டு போட மாட்டோம், பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். பென்ஷன் கொடுக்கல என்றால் பிஜேபிக்கு ஓட்டு விழாது, ஒரு ஓட்டு போட மாட்டோம். எங்க தொழிலாளி ரிட்டையர் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க எல்லாம். ஆமா, எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், டிஏ கொடுக்கணும், டிஏ கொடுக்கணும் எங்களுக்கு. ஆகையினால நாங்க பென்ஷன் கொடுக்கலன்னா டிஏ கொடுக்கலாம். ஆமா, எம்பிக்கு வந்து 5 வருஷம் அவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் உண்டு. ரேட்டு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அவங்களுக்கு பென்ஷன் வந்து அவங்களுக்கு உண்டு. 2 பென்ஷன் 3 பென்ஷன் வாங்குறாங்க, பிளேட்ல போடுறாங்க.
ஒரு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வர்றதுக்கு எம்பிக்கு வந்து 62 லட்சம் கொடுக்குறாங்க விருந்தினர் வீட்டுக்கு அவங்களுக்கு சமையலுக்காக. ஆகையினால எங்களுக்கு பெண்கள் கொடுக்கவில்லை என்றால் பிஜேபிக்கு ஒரு ஓட்டோட போட மாட்டோம். பிஜேபி ஜெயிக்காது, இது உறுதி. தொழிலாளியை பழி வாங்கணும், அதாவது தொழிலாளியை பழி வாங்க முதலீடுகளுக்கு கொடுக்கணும், பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கணும், இம்பானி ஆளுங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆகையினால வெளிநாட்டு கொடுக்கணும், வெளிநாடு சுத்தணும். ஆகையினால எங்களுக்கு வந்து பென்ஷன் எல்லாத்தையும் வழங்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பாக. ரயில் நிற்கும், ரயிலை நிறுத்துவோம், இது உறுதி. மேலிட உத்தரவு எதிர்பார்த்து ரயில் நிறுத்துவோம். இன்று SR22 அதாவது ஆல் இந்தியா ரிட்டையர்ட் ரயில்வே ஃபெடரேஷன் இன்று இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது என்ன காரணம் என்றால், பல சங்கங்கள் ஒற்றுமையாந்து இன்று ஒரு போராட்டத்துடன் ஒரு ஆர்ப்பாட்டத்துடன் கலந்து கொண்டு என்னவென்றால், நமக்கெல்லாம் ஒன்றிய அரசு அதாவது எதிர்காலத்தில் டிஏ வருடத்திற்கு 2 முறை விலைவாசி ஏறுவதனால் நமக்கு டிஏ கொடுக்கப்பட வேண்டும். அதை முடக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே நமது 18 மாத அரியர்ஸ் வர வேண்டும், அதை முடக்கி இருக்கிறார்கள். 65, 70, 75, 80, 85, 5%, 10%, 15, 20, 50% வர வேண்டியது நமது முடக்கி, அதுவும் ஆளுங்கட்சியானது நமதை வஞ்சிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நமது எதிர்காலத்தில் வர வேண்டிய டிஏவும் விலைவாசிக்கேற்ப கொடுக்கப்பட வேண்டும். அது அந்த காலத்தில் இருந்துதான் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த அரசு வந்து காழ்ப்புணர்ச்சியுடன் நமது பணி செய்யும் தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் வஞ்சிக்கப்படுகிறது. ஏன் என்ன காரணங்கள் தெரியவில்லை. ஆனால் இதை பல விதத்துக்கு செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் இரவும் பகலும் ஓடி ஓடி உழைக்கும் தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்கு வஞ்சத்தனம் ஏன் பண்ணுகிறீர்கள் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் நமது சம்பள உயர்வானது ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. 5வது பே கமிஷன், 6வது பே கமிஷன், 7வது பே கமிஷன் ஓய்வு பெற்றவங்களுக்கு எதிர்காலத்தில் நம்ம சம்பள உயர்வு கிடையாது, அதில் நிறுத்த வைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு விட்டிருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் தெரியுமா? ஆனால் நமது சமுதாயத்தில் உள்ள ஓய்வு பெற்ற பெண்ணினர்கள் கிட்டத்தட்ட இன்னும் 2 வருடமோ 3 வருடம் கால வருடம் தான் இருப்பார்கள். அதற்குள் அவர்கள் அந்த பணத்தை வாங்க வேண்டாமா? கண்ணில் பார்க்க வேண்டாமா? அதில் செலவு செய்ய வேண்டாமா? ஏன் வஞ்சிக்கப்படுகிற ஒன்றிய அரசை சற்று யோசித்து பாருங்கள். நாங்கள் உழைத்தது எங்கள் காசுதான் கேட்கிறோம், நாங்கள் செலுத்தும் வரியானது எங்கள் காசுதான் கேட்கிறோம். ஏன் வஞ்சிக்கப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கு தாமதப்படுத்தீர்கள்? உடனே 8வது பே கமிஷனும் மேற்கொண்டு 5வது 6வது 7வது பே கமிஷனில் நிலுவையுள்ள பென்ஷன் தொகையும் சேர்த்து வழங்குமாறு உங்களை கைகூப்பி கூட்டுக் கொள்கிறோம். நாங்கள் முதியோர்கள், போராட்டம் செய்ய தகுதி இல்லாதவர்கள், ஏனென்றால் வயதானவர்கள். நாங்கள் போராட்டம் செய்ய நமக்கு உடல் வலுவும் இல்லை. அதனால் தயவு செய்து ஒன்றிய அரசே, தாங்கள் 8வது பே கமிஷனில் நமக்கு வர வேண்டிய நிலுவை தொகையும் எதிர்காலத்தில் வர வேண்டிய சென்ட்ரல் பே கமிஷன் உடைய சம்பள உயர்வும் தயவு செய்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடம் இந்த பொருளை வைக்கிறோம். ஆகவே தாங்கள் தயவு செய்து கூர்ந்து எங்களுடைய இரவும் பகலும், அதாவது ரயில்வே பணியானது இரவும் பகலும் பார்த்து நாங்கள் அல்லல் பட்டு ஓய்வு பெற்று இன்று நாங்கள் அமைதியாக இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வதனால் தங்களுடைய சம்பள உயர்வு கட்டாயம் தேவை. தயவு செய்து 5, 6, 7 ஓய்வு உயர்வு கொடுப்பதற்கும் அதாவது தாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.